Chilies. Welcome back to my channel. This is Chilies. ஸோ இப்போ தான் நம்ம பிஎல் வேர்ல்டுக்குள்ளேயே போகிறோம்னு சொல்லலாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு ட்ராமா இஸ் சைனீஸ். ஸோ சைனான்னு சொல்லும்போது அதை பற்றின சின்ன தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். பிஎல் வேர்ல்டு அறிமுகம்னு சொல்கிறப்போ நம்ம நாடு மாதிரியே பல நாடுகளில் இது தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சைனான்னு சொல்கிறப்போ அங்கே இதுக்கு கடுமையான தடைன்னு சொல்லலாம். நம்ம கல்ச்சர், நம்ம திரையுலகம் மாதிரி கண்டிப்பாக பெரிய வித்தியாசத்தை அங்கே பார்க்க முடியுங்க. அவங்களும் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. தீய கலாச்சாரம் இல்லை மக்கள் தொகை இலக்கோட அதை குறிப்பிடுறாங்கன்னு சொல்லலாம். இதில் கண்டிப்பாக அரசியல் இல்லாமல் இல்லைங்க. ஒழுக்க நெறி இல்லை இயல்புக்கு மாறான அழகியல் அப்படின்னு இதை பொறுத்துறாங்க. சரி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எதை ஆதரிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க இதை ப்ரொமான்ஸுன்ற பேரில் ஆதரிக்கிறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரிவெஞ்ச் லவ். இது 2020-25 வெளியாயிருக்க ஒரு சைனீஸ் சீரீஸுங்க. 24 எபிசோடுகள் கொண்டிருக்கு. இதில் நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தியான் சோனிங் அப்புறம் ஜியூன்ற 2 ஆக்டர்ஸுங்க. தியான் சோனிங் 1997 பிறந்திருக்காரு. இவர் ஒரு பியானிஸ்ட். அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. இவர் ஒரு ரன்வே மாடல்னு சொல்லலாங்க. ஜியூ பார்த்திங்கன்னா 2002 பிறந்திருக்காரு. இவர் ஒரு சிங்கராக இவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. 2020-25 பாதியில் இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாரிஸ் லில்லின்றவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பங்கமாக ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாங்க. இது இவரோட இண்டஸ்ட்ரியை இவரோட ஸ்டார்டிங் லெவலில் இருக்கனால அந்த அளவுக்கு பாதிக்கலைன்னு சொல்லலாம். பட் ஒரு இடைவேளை எடுத்துக்கிட்டு திருப்பியும் இவரை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காருங்க. சரி, நம்ம இப்போ கதைக்கு போகலாமா? இதோட கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன 2 ஆக்டர்ஸ் ஊசுவை மற்றும் சீஷங்கன்ற பேரில் ஹீரோவான்னு நடிச்சிருக்காங்க. ஸோ ஊசுவை, சீஷங் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த 3 பேருக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக கனெக்ட் ஆகுறாங்க, லாஸ்ட்டில் யார் யார் கூட ஜாயின் பண்ணுறாங்கன்றதாங்க இந்த கதை சுருக்கம். இதில் ஒரு 2வது லீட் பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு பேர் போலேயே ரொம்ப க்யூட்டாக அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்த கதை கவுண்டர் அட்டாக்ன்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்டதுங்க. இது நல்ல டீப்பான எமோஷன்ஸ், எக்ஸ்ப்ரெசிவான ரிலேஷன்ஷிப்பை காட்டியிருக்காங்க. இதோட ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் தாங்க. நடித்த 4 பேரும் ரொம்ப ஹேண்ட்ஸம், சூப்பர் ஹாட் அண்ட் அவங்களோட கெமிஸ்ட்ரியை நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப கேஷுவலாக, கூலாக, யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் வெளியான ஒரு வாரத்திலேயே எல்லாரும் அதிகப்படியான மக்களை சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா அது மிகையாகுதுங்க. 2025 வெளிவந்த சைனீஸ் மூவியில் இது டாப் ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னு சொன்னாங்க. மக்கள்கிட்ட மிக அதிக வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ எல்லா ஸ்டோரிஸ்க்குமே பிடிஎஸ் சீன்ஸுக்கு தனி எபிசோட்ஸ் இப்போலாம் கொடுக்குறாங்க. அதில் இந்த படத்தோடதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரேஸியாக இருந்தது. ஸோ எந்த பேரை பார்க்குறது, எந்த பேரை நெக்லெக்ட் பண்ணுறதுன்றதே தெரியலங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்னோடய ஃபேவரட் செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. இதில் என்னோடய ஃபேவரட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படமே என்னோடய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் சீன் இதில் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஸோட ஒரு பேபி சீன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. லவ் அக்செப்ட் பண்ணுற சீன், அப்புறம் அவங்களோட கெமிஸ்ட்ரிஸ் அண்ட் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சமான சின்ன சீன்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் மூவி செக் பண்ணி பாருங்கள். நல்ல க்யூட் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ஸ்டோரி. இந்த மூவிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குறத விட நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் அதோட ஃபீலிங்ஸை டைரெக்டாக புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நேரடியாக பார்க்காம கண்டிப்பாக வராது. அதனால் எல்லாருமே டைரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஸ்பேஸுங்க. எல்லாருக்கும் ஏதோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க கிடைச்ச இந்த அருமையான இனிய இரவில் ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸை கேட்டு நிம்மதியாக இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு புது நாளாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் தொடங்கலாம். Until, yeah. Ta-da. Bye.